எல்லாருமே அந்த தமிழ் அண்ட் அம்ரலாக்கு கீழே தான் at the end of the day வர்றோம், ரைட்? ஸோ அப்படி ஒரு விஷயத்துல நான் யோசிச்சேன், ஓகே ஒரு தமிழ் பர்சனா எல்லா இடம் நீங்க சொல்ற மாதிரி நெகட்டிவிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இதுல இன்வால்வ்டா இருக்கிறத பார்க்க உண்மையாவே வெரி இன்ஸ்பிரேஷன். அது ஒரு வித்தியாசம் இருக்கு. இனி அடுத்த ஜெனரேஷனுக்கு நாங்க என்னத்தை சேர்த்து வச்சுட்டு போறோம்ன்றது ஒரு தமிழர்களாக தமிழர்களுக்கு ஒரு விஷயம் நடக்கல. ஓகே சரிதான் பாப்போமே, எங்களுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு 1000 கேள்வி வேற. அந்த அடிச்சு மூடி அந்த உங்கள்கிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் அந்த ஆள்ல கொண்டு உடனே இறக்கி விட்டு அந்த பேக்கேஜ் எல்லாத்தையும் அவரையும் குழப்பி விட்டுறது. இலங்கையில செய்ய முடியாத நிறைய விஷயத்த எங்களுக்கு இங்க செய்யறதுக்கு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. முடியலன்னு கவலைப்படுற எல்லாத்தையும் இங்க கணக்கு எல்லாருமே சேர்ந்தமெண்டா செய்ய முடியும். தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர். ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு எங்கள் குரல். நான் லீனா. நான் ஸ்வர்ணா. ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம் ஸ்வர்ணா? இன்றைக்கு வந்து நாங்கள் இப்போ நாங்கள் என்னத்தில் கதைக்கிறோம்? தமிழில் கதைக்கிறோம். தமிழ் தமிழில் கதைக்கிறோம். ஸோ எங்களோட ஒரு இதுவும் இருக்கு, ரைட்? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் ஒரு இது இருக்கு, ரைட்? ஸோ அப்படிப்பட்ட ஒரு தமிழ் மொழி, அந்த தமிழ் மொழியோட ரிலேட்டடான ஒரு விஷயத்தை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி கதைக்க போகிறோம். இந்த விஷயத்தை பற்றி இந்த பாட்காஸ்டில் வந்து கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். பட் இது வந்து ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட கருத்துக்கள். அவர்களுக்கு என்ன தோணுதோ, இப்போ உங்களோட மனச்சாட்சிக்கு அது சரியென்று பட்டால் அதை செய்வார்கள், ரைட்? ஸோ அப்படிப்பட்ட ஒரு விடயம் தான் இது. ஸோ நாங்கள் வந்து அதுக்கு அகெயின் எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்கிறா. இதை பற்றி கூட தெரிஞ்ச ஒரு ஆள். எப்போவுமே நீங்கள் அந்த விடயத்தை தெரிந்தவர்களை வைத்து நீங்கள் ஒரு விஷயத்தை கதைக்கக்குள்ளதான் உங்களுக்கு நீங்கள் அதை பற்றி அறிவிங்க முக்கியமாக. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து இன்றைக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். ஸோ ஷர்மிளா, வெல்கம் பேக். ஸோ எங்களோட முதல் கெஸ்ட், அது தமிழை பற்றி கதைக்கிறதுக்காக நாங்கள் கூட்டி கொண்டு வந்தது. ஸோ ஒரு வெரி வெரி ஸ்பெஷல். ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கு கதைக்க போகிறது வந்து தமிழ் கம்யூனிட்டி சென்டர், தமிழ் சமூக மையம். தமிழ் சமூக மையம். அது என்னன்னு சொல்லி நாங்கள் அதுக்கு ஒரு வெப்சைட்டில் தான் நாங்கள் போய் பார்த்துனாங்க. நல்லா அழகாக எழுதியிருக்கணும், தமிழ் சமூக மையம். தமிழ் என்னன்னு சொல்லி அது சமூகம், அதுக்கும் ஒரு விளப்பம் கொடுத்துருக்கோம். அதை நாங்கள் அழகாக எழுதி இருக்கணும். டெஃபினிஷன் டிக்ஷனரியில் இருந்த எழுதுகிற மாதிரி வடிவாக கொடுத்துருக்கணும். அதை நான் வாசிக்கிறேன். நான் ஒன்று வாசிக்கிறேன், என் பார்ட்னரும் வாசிப்பா. நான் ஆக்சுவலி தமிழுக்கு தான் வாசிக்கிறேன். ஸோ தமிழ் மொழியானது அதன் மரபு, தொன்மை மற்றும் மக்கள் கூட்டத்தால் அடையாளப்படுத்துகின்றது. எமது மொழியானது ஒரு இனத்தின் அடையாளம் என்பதை கடந்து நீண்ட வரலாற்றையும் செழுமையான பண்பாட்டையும் கொண்டுள்ள செம்மொழியாகும் தமிழ். ஓகே, ஸோ சமூகத்துக்கவே ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கணும். ஸோ பியூட்டிஃபுல். த way they விட்டு அந்த தமிழ் எழுதியிருக்கிற விதம் நல்லா எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அது வாசிங்க. ஸோ சமூகம் இது வந்து நான் அந்த ஜென்ரலாகவே சொல்லி முடிக்கிறேன். அதோட டெஃபினிஷனை ஷார்ட் ஃபார்மாக மேபி விளங்கக்கூடியதாக. சமூகம் என்றாலே ஐ திங்க் அந்த வேர்டே உங்களுக்கு அதுக்கான மீனிங்கை தந்தது, ரைட்? அது சமூகம்ன்றது ஒரு ஒற்றுமையாக ஒரு 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 டுகெதர்னஸ் சொல்லுவாங்க இல்லையா? அது ஒற்றுமையாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு சமூகமாக சேர்ந்து செய்கிறோன்னு சொல்லுவார்கள். ஸோ அதுதான் அந்த தமிழ் சமூகம் மையம். மையம் என்றால் என்ன? ஒரு இடத்துல ஒரு புள்ளி இல்லையா? ஒரு இடம் வந்து நீங்கள் சேர்ற ஒரு புள்ளி தான் மையம். ஸோ இந்த தமிழ் சமூக மையம்ன்றது தமிழ் கம்யூனிட்டி சென்டர் வந்தது எங்களோட தமிழ் ஆக்கள் எல்லாரையும் ஒன்று சேர்ந்து ஒரு மையம் புள்ளியில கொண்டு வரது இல்லையா? ஸோ அதுதான் அந்த தமிழ் கம்யூனிட்டி சென்டர். அந்த லீனா சொன்ன மாதிரி அதற்கான அந்த டெஃபினிஷன் வந்து நல்ல வடிவாக இன்ஸ்டாகிராமில் தான் ஆக்சுவலி நான் பார்த்தேன். அழகாக எழுதியிருந்தார்கள். ஸோ அதை பற்றி தான் நாங்கள் இதில் கதைக்க போகிறோம். அது எதற்காக, ஏன் எங்களுக்கு அப்படி ஒரு சென்டர் ஒன்று தேவை, அப்படியான சில விஷயங்களை தான் நாங்கள் கதைக்க போகிறோம். ஸோ ஷர்மிளா வந்து இப்போ தமிழ் கம்யூனிட்டி சென்டரை பற்றி எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கு இல்லையா? இப்போ வந்து வைடாக தெரியும். ஆனால் மேபி ஒரு 1-2 பேர் இருப்பினமல்ல, இது எதுக்காக, என்னத்துக்கு தொடங்கினோம், இது என்ன என்று சொல்லி சில பேர், ஒரு 2 பேர் மேபி அந்த 2 பேருக்காவது இந்த எபிசோட் ஹெல்ப் ஆனா எங்களுக்கு ஹாப்பி, ரைட்? ஸோ தமிழ் சமூக மையம்
எதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ரைட். நீங்க இது நல்ல குவெஸ்சன். என்னன்னா ஈவன் நான் இந்த இப்படி ஒரு விஷயத்துல என்ன இன்வால்வ் படுத்தணும்னு போதே அப்படி ஒரு நிலைமையில தான் இருந்தேன். எனக்கு இதுக்கு முழு விவரமும் தெரியாது, எல்லா டீட்டெயில்ஸும் கேதர் பண்ண வேண்டியது, இது சரியா நடக்குதா இல்லையான்னு எல்லாம் கணக்க குவெஸ்சன்ஸ் இருந்தேன், கணக்க டவுட் இருந்தேன். நான் எந்த பங்களிப்பு இதில் எப்படி செய்யலாம், இது உண்மையாவே செய்து முடிக்கணும், அப்படி 1008 கொஸ்டின் இருந்தது. ஸோ ஆனால் என்ன யோசிச்சேன்டா, ஒரு தமிழ் பற்றாளர் ஆல்ரெடி ஒரு தமிழ் பர்சன் என்று வரைக்குள்ள எங்களுக்கு இப்போ நீங்கள் எந்தெந்த ஆர்கனைசேஷனையும் சப்போர்ட் பண்ணலாம், எந்த ஒரு அசோசியேஷனையும் சப்போர்ட் பண்ணலாம், அல்லது நீங்கள் நிறைய குழுக்களாக பிரிஞ்சிருக்கலாம். ஆனால் எல்லாருமே அந்த தமிழ் அண்ட் அம்ரலாவுக்கு கீழே தான் at the end of the day வர்றோம், ரைட்? ஸோ அப்படி ஒரு விஷயத்துல தான் நான் யோசிச்சேன், ஓகே ஒரு தமிழ் பர்சனா இப்போ நாங்கள் அது ரொம்ப பேர் ஸ்ரீலங்காவில் இந்த வெரைக்கில் இந்த ஓர்க்கலால் நிறைய எக்ஸ்பீரியன்ஸோட வந்து நாங்கள் அப்போ அந்த தமிழ்ன்ற அந்த கேட்டகரியிலேயே இங்கே மைக்ரேட் பண்ணினாங்க கன பேர், அந்த ஒரு கேட்டகரியை வச்சோடே அங்கே இருந்த சிச்சுவேஷனை வச்சு அப்போ அப்படி இங்கே வந்து திரும்ப நாங்கள் அந்த கம்யூனிட்டிக்கு ஒரு தமிழ் ரிலேட்டடான ஒரு விஷயத்துக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி யோசித்தேன். சரி, ஓகே இது ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கினோம். டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட். என்னென்னா எங்களுக்கான ஒரு தமிழ் சமூக மையம் வேணும். என்னென்னா நாங்கள் அந்த சைனீஸ் கல்ச்சுரல் சென்டரோ இல்லாட்டி ஆர்மேனியன் யூத் சென்டர் அப்படி எல்லா இடமும் போய் எங்களோட எத்தனையோ நிகழ்ச்சியில் நாங்கள் அங்கே வைக்கிறோம், ரைட்? ஸோ அப்போ அப்படியெல்லாம் வைக்கல அது எங்களுடைய ஒரு சென்டரில் வைக்க எங்களுக்கே அது ஒரு பெருமை, ரைட்? ஸோ அப்படியான ஒரு விஷயத்தை கேட்டபோது எனக்கு ஓகே இட் மேக் சென்ஸ். அப்போ இதில் என்ன இருக்குது? ஸோ அப்போ எல்லா இடம் நீங்கள் சொல்கிற மாதிரி நெகட்டிவிட்டிஸ் நிறைய இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் தொடங்குறது இட்ஸ் நாட் ஈஸி, அதை எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கிறதுன்றது இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ அப்போ அப்படியே இதன்றைக்க முதலாவது நீங்கள் பாசிட்டிவ் விஷயங்கள் கேட்கறதுக்கு முன்னே நிறைய நெகட்டிவ் தான் உங்களை டக்குன்னு ரீச் அவுட் பண்ண, உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அது. ஸோ அப்படியான ஒரு விஷயத்தில் நானும் நிறைய கேட்கணும், இந்த காசை கொண்டு என்ன செய்யப்போம், என்ன இது ஒரு பிளான் பியா, இன்னொரு காசை அடிச்சு கொண்டு போகிறதுக்கு இனி மிஸ்யூஸ் பண்ணின அந்த ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது எங்களுக்கு, இது இவ்வளவு காசை மட்டும் வச்சு கொண்டு இவையால் கட்டி முடிக்க முடியுமா, இது ஒரு பிகஸ்ட் ப்ராஜெக்ட் ஆகுது, இவ்வளவு டைம் லென்த்துக்குள்ள, அதுவும் சரியான கொஞ்சம் டைம் லென்த்துக்குள்ள கொண்டு இதை வச்சிருக்கணும், இந்த டைம் லென்த்துக்குள்ள இவால் அச்சீவ் பண்ண முடியுமா என்றெல்லாம் அப்படி கணக்க இதெல்லாம் எனக்கு முதல் வந்தது. ஸோ அப்போ நானும் ஒரு சில தமிழாக்கள் மாதிரி கிளம்பி ரொம்ப சப்போர்ட் பண்ணேன். இட்ஸ் அமேசிங். அதுவும் இந்த யங்ஸ்டர்ஸ் அந்த பார்ட்டிசிபேஷன் இருக்குல்ல, அது ஹியூஜ், ரைட்? இட்ஸ் டிஃப்ரெண்ட், ரைட். ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் இதில் இன்வால்வ்டாக இருக்கிறத பார்க்க உண்மையாகவே வெரி இன்ஸ்பிரேஷன். அது எங்களுக்கு தெரியும், நாங்கள் அங்கேருந்து வந்தாங்க, தமிழை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும், நாங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். ஆனால் அன்றைக்கெல்லாம் ஒரு வீடியோ பார்த்தா வெரி யங் கேட் அவவே அதை கதைக்கிறார். ஸோ இப்போ இப்படியான இதுகள் கேட்க நான் பார்த்தேன், ஓகே ஒரு வீட்டில் இப்படி நெகட்டிவிட்டியை மட்டும் கேட்டோண்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இப்படியான ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்டை வீணா போகிறதுக்கு நானும் ஒரு ரீசனாக இருக்கிறதா, அல்லது எழும்பி போய் ஓகே என்ன தான் சொல்ல வர்றாங்க, what are they trying to say, இதில் என்ன இருக்குது உள்ள ரெண்டெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இஃப் இட்ஸ் அ ரீசனபிள் ஒரு உண்மையான ஒரு நல்ல ஒரு பர்பஸ்ன்னு சொல்லிச்சுன்னா why not சப்போர்ட்ன்னு சொல்லி அப்படி ஒரு விஷயத்தில் தான் நான் இதில் இறங்கினான். இதில் இப்போ நான் ஏதாவது ஒரு அசோசியேஷன் ரெப்ரசென்ட் பண்ணியோ இல்லாட்டி நான் ஒரு பாட்டை அப்படி ஒன்றும் கிடையாது. ஒரு தனி மனிதனா, ஒரு தனி தமிழ் பர்சனா அப்படி ஒரு விஷயத்தை போய் ஓகே சரி லெட்ஸ் அட்டெண்ட் 1 or 2 மீட்டிங்ஸ் and then listen to them. மீட்டிங்னு சொல்லுங்க, ராலி மாதிரி நடத்துறீங்களா? இல்ல இது இவ அப்படி செய்யறது இல்ல. இப்ப நிறைய இப்ப இவெண்ட்கள்ல அதை பற்றி அவேர்னஸ் கணிச்சில் உள்ள பூத்ஸ்கள் போட்டு அதை கான்டாக்ட் பண்ணுவீனா. ஆனா அப்படி ஒரு கான்டாக்ட் பண்ணாத ஒரு இடத்துல இப்ப ஒரு நல்ல ஒரு குட் திங் போய் கொண்டிருக்குது. பில்டர் சர்க்கிள் ஒன்று வைக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் சண்டேஸ்ல எவ்ரி சண்டேயும் நடக்குது. நான் 2-3 சண்டேஸ் நடந்தது. இன்றைக்கு கூட இந்த ஒரு சண்டே இருந்தேன்னா இந்த சண்டேஸ் கூட இருக்கும். அப்படி அதில் கொஞ்ச நாளே கண்டினியூ பண்ணுவேன் நினைக்கிறேன். ஒரு சிட்டிலயா அது என்னத்துல வைக்கணும்னா இப்ப எங்களுக்கு சைட் ஆல்ரெடி அலோகேட்டட் 311 ஸ்டெயின்ஸ் ரோட் அண்ட் ஸ்கார்பரோ அந்த லொகேஷன்லயே வச்சு அதுலயே செய்யறாங்க. நீங்க சொல்ற ஸ்கார்பரோ மார்னிங் சைட் அந்த அதுக்குள்ள அந்த அதே சைட்ல வச்சு தான் இப்படியான ஒரு பில்டர் சர்க்கிள் ஒரு இவெண்ட் நடத்தினா அதுல நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டாபிக் எடுத்து கலப்பினா. உங்களுக்கு அதுல ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் மாதிரி தான். நீங்க யார் வேணும்னாலும் கையை தூக்கி கொஸ்டின் கேட்கலாம்னா மைக்கை பாஸ் ஆன் பண்ணிவினா உங்களுக்கு விருப்பமான கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கு நல்ல ஆன்சர் வரும். உங்களுக்கு அந்த ஆன்சர் கன்வின்சிங் ஓகே இல்லாட்டி யூ ஆஸ்க் மோர். இப்படி ஒரு இவெண்ட்டுக்கு தான் நான் அட்டெண்ட் பண்ணினேன். ஜிடிஏல நான் 200,000 பீப்புள் இருக்கிறேன். ஆனா அதுக்கு உண்மையா தேவையானது இப்போ அந்த நீங்க போய் அந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு உண்மையான ஒரு டொனேஷன் வேணுமெண்டா ஃபவுண்டிங் ஃபேமிலின்ற ஒரு கேட்டகரி வச்சுக்கணும். $10,000 அதுவும் 2 இயர்ஸுக்குள்ள. ஓகே ஸோ அப்போ அது நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்களேன். இப்போ நானோ நீங்களோ
ஒரு நியாயமான பேர் எல்லாராலையும் அது இல்லை, அதை வி டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட். எழக்கூடிய நியாயமான ஆட்கள் வந்து ஒரு வருஷத்துலேயே நாங்கள் $10,000 வெக்கேஷன் போவோம் ஃபேமிலியை கூட்டிக்கொண்டு, ரைட்? அப்போ ஒரு 2 வருஷத்துல அதை ஒரு கொஞ்சம் ஷ்ரிங்க் பண்ணினா ஒரு வருஷத்துக்கு ஒரு 5,000, அடுத்த வருஷத்துக்கு ஒரு 5,000 எங்களால் அதை கண்ட்ரிபியூட் பண்ண முடியும். அப்படி கெப்பாசிட்டியோட நிறைய பேர் இருக்காங்க. இந்த 10,000 விட 50-20,000 அப்படி கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராங் பிஸ்னஸ் பீப்புள், நல்ல ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் கேரி பண்ணோம். லைக் அ வெரி ஸ்ட்ராங் ஒரு கம்யூனிட்டி. தமிழ் கம்யூனிட்டின்றது இட்ஸ் நாட் லைக் அ க்ரோயிங், நல்ல ஃபவுண்டேஷன் போட்டு நல்ல ஸ்ட்ராங்காக நல்ல எடியூகேட்டடாக லைக் அப்படியான ஆட்கள் இருக்காங்க. தி ஒன்லி திங், அப்போ எனக்கு இந்த ப்ராஜெக்டை பார்த்தோன்னே இது வந்து ஒரு எனக்கு அந்த ஒரு தமிழாக்கள ப்ராஜெக்ட்ன்ற விட தமிழாக்களை எல்லாரையும் சேர்த்து கொண்டு வந்து ஒரு யுனைட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட்? எவ்வளவு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம், நீங்க எந்த அசோசியேஷனையும் நீங்க ரன் பண்ணலாம், அதுக்கு சப்போர்ட் பண்ணலாம், இதுக்கு சப்போர்ட் பண்ணலாம். அந்த தமிழ் வரைக்க எல்லாரையும் சேர்த்து கொண்டு வந்து இந்த ப்ராஜெக்டுக்காண்டி அப்போ அதை பார்த்தோன்னே எனக்கு லைக் this is a great thing, great cause, right? தமிழ் கம்யூனிட்டி என்றது வந்து நிறைய பேருக்கு மேபி தமிழ் கம்யூனிட்டி என்னன்னு தெரியுமோ என்னன்னு தெரியல. நான் யூஸ் பண்ணிக்கிறேன் கம்யூனிட்டி சென்டர்ஸ், தமிழ் கம்யூனிட்டி சென்டர். எங்களுக்கு தமிழ் கம்யூனிட்டி இப்போதான் நாங்கள் ஸ்டார்ட் பண்றோம் வருஷத்துக்கு அப்புறம். பட் ஆனால் அது வந்து என்னத்துக்கு சொல்லி அங்கே என்னென்னலாம் நடக்கும்ன்றது வந்து ஒரு சின்ன ஒரு இது சொல்ல முடியும். நீங்க அந்த வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா வடிவா ஈவன் அந்த பிளான், ஃப்ளோ பிளான், சைட் பிளான் எல்லாம் இருக்குது அதுல. அப்ப என்ன பொறுத்தவரை எல்லாரும் அந்த வெப்சைட்டை ஃப்ரீக்வெண்டா விசிட் பண்ணுங்க. மற்றது வந்து இப்ப நாங்க அந்த கம்யூனிட்டி சென்டர் வந்து எல்லாத்தையும் போல ஒரு ஜிம் இருக்கும், காமன் பர்பஸ் ரூம் இருக்கும், மற்றது லைப்ரரி வருது, மற்றது எங்களோட இந்த இன்ஃபர்மேஷன் ரிச்சுவல்ல வந்து ஆர்கைவ் பண்ணணும். எங்களோட இந்த ஹெரிட்டேஜ் திங்கள் எல்லாத்தையும் ஆவணப்படுத்தி வைக்கிறது ஒரு மிக முக்கியமான தேவை. சைனீஸ் சென்டர், கல்ச்சர் சென்டர்லாம் நாங்க தமிழ்நாடு புக் பண்ணி அதுல எல்லாம் அதுதான் சொல்றேன். இப்ப இதுல ஆடிட்டோரியம் ஒன்று வரும். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை டான்ஸ் டீச்சர்ஸ், எத்தனை மியூசிக் டீச்சர், எத்தனை தமிழ் ஈவென்ட்கள் நடக்குது. இப்ப நான் சொல்றேன், அறிவகமோ இல்லாட்டி எனி தமிழ் கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்கூல்ஸ்களே நிறைய இடத்துல வைக்கிறாங்க, ரைட்? மற்றது நீங்க அந்த லைப்ரரி என்று சொல்ல வரைக்குள்ள நாங்க ஒரு அந்த ஒரு நூல் நிலையத்தை இழந்தவர்கள் இல்லையா, ஒரு பிரச்சனையால அந்த நூல் நிலையத்தை இழந்தவர்கள். ஸோ அதை நாங்கள் திருப்பி அதை ரீக்ரியேட் பண்ண முடியாதாலும் எங்களுக்கான ஒரு தமிழ் ரிலேட்டடான தமிழுக்கு தேவையான எங்களோட அடுத்த தலைமுறைக்கு தேவையான சில புத்தகங்களை வந்து சேமித்து வைக்கக்கூடியதுக்கான ஒரு இடமாக கூட இந்த ஒரு நூலகம் வரும் இல்லையா. ஸோ சும்மா போய் அதில் வந்து மற்ற புத்தகங்கள் இருக்கிறத விட எங்களுக்காண்டு நீங்கள் அந்த இடத்துக்கு போய்க்கல இது எந்த இடம் சொல்லி இப்ப நீங்க மெட்ட இடம் வீட்டுக்கு போறதுக்கும் உங்களோட வீட்டை போறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அடுத்த ஜெனரேஷனுக்கு நாங்க என்னத்தை சேர்த்து வச்சுட்டு போறோம்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் திங், ரைட்? நான் சும்மா யோசிச்சு பாக்குறேன். இப்ப அந்த ஃபவுண்டிங் ஃபேமிலியோ இல்லாட்டி இங்க என்ன கண்ட்ரிபியூஷன் கொடுக்கையும் அந்த நீங்க அந்த பில்டிங்குக்குள்ள போகும்போது நாளைக்கு உங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து அதுல பார்க்கும்போது எல்லாம் என்கிரேவ் பண்ணுவாங்க உங்களோட பேரோ ஃபேமிலி. இப்ப நீங்க ஒரு 4-5 சிப்ளிங்ஸ் இருக்கிறீங்க, சேர்ந்து ஒரு பேர்ல கொடுக்க போறீங்க, ஒரு பேரன் இந்த பேர்ல உங்களோட பேரண்ட்ஸ் இந்த பேரோ அதெல்லாம் உங்களோட பிள்ளைகளை போய்க்க நீங்க சொல்லுங்க, ஓகே இந்த ஒரு காசுக்கு நானும் ஒரு பாட விட்டா இருந்திருக்கிறேன். இந்த கோச்சலி ஹாஸ்பிடல் கட்டப்பட்டது இந்த 2 கிட்ஸ் எல்லாம் கொடுத்தேன். அதுல ஒரு முறை நான் செக்அப் நடந்து போய்க்கல ஃபுல்லா இட்டாலியன்ஸ் எல்லா டொனேஷன் பெரிய இதுல எல்லா ஃபேமிலிஸ் பேரு அப்படியே யோசிக்கிறது நானும் அப்படி போய் அந்த கிரேஸுக்கு போனேன், ஸ்டார் கிரேஸுக்கு the same thing. அப்ப எங்க போகும்போது எங்களுக்கு ஒரு உணர்வு வேற தமிழ்நாட்கள் டொனேட் பண்ணியிருக்கணும். இருக்கக்கூடிய பில்டிங் என்னோட நான் சொல்ல வந்த என்னன்னு சொன்னா, உண்மையிலே எங்களோட தமிழாக்கள் வந்து சச் நைஸ், எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்கு. நாங்க பார்த்துருக்கிறேன், என்ன பொருள் எடுத்தாலும் வடிவா பராமரிப்பீங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, அந்த அடிப்படையில நாங்க உண்மையில இந்த கம்யூனிட்டி கட்டுப்பட்டா இதுதான் முதலாவது தமிழ் கம்யூனிட்டி. இது கட்டிட்டோம்னு சொன்னா, இது சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டுதுன்னு சொன்னா வேறு சிட்டியிலும் கட்டப்படலாம். இப்ப வேறு எத்னிசிட்டில இருந்து வந்த ஆக்கள் பெற்றாலையும் சரி, வேறு நாடுகள் அவங்க எல்லாம் வந்து நிறைய வச்சிருக்காங்க கம்யூனிட்டி சென்டர்ஸ், ரைட்? ஸோ அப்படி இருக்கையில நாங்களும் அப்படி ஒரு தளத்தை அண்ணாந்து பாக்குறதுக்கு ஒரு அடுத்தவங்க வந்து அண்ணாந்து பார்ப்பாங்க, லைக் ஸ்ரீலங்கா தமிழ் பீப்புள் இப்படி வாழ்ந்து வந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு நல்ல ஆல்ரெடி நல்ல இது இருக்கு. மேலே என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப சவுத் ஏஷியன்ல கரைக்கலாம் தெரியாது, பட் ஆனா உண்மையில
உண்மையிலே I'm proud of என்னுடைய எத்னிசிட்டியில் நான் உண்மையாக ப்ரௌட். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு அடாப்ட் பண்ணுவோம், நல்ல ஒரு விஷயத்தை அழகா வச்சிருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி. வேற ஒரு சவுத் ஏஷியால வேற அவரோட கம்பேர் பண்ணும்போது நாங்கள் உண்மையிலே அழகா வச்சிருக்கோம். நல்ல ஒரு விஷயம். அதுல நான் ஒரு கரெக்ஷன், இது மட்டும் ஸ்ரீலங்கன் தமிழ் மட்டும் இல்ல, இதுல மலேசியன் தமிழ்ஸ், லைக் இந்தியன் தமிழ்ஸ் எல்லாருமே, ஈவன் ஸ்ரீலங்காலேயே பிரிவு இல்லாம லைக் யாழ்ப்பாணம், மன்னார், மட்டக்களப்பு, கொழும்பு எல்லாருமே. இப்போ ஒரு உங்களுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், எங்களுக்கு ஒரு ஈவெண்ட் வருது, ஒரு ஈவெண்ட் வந்து கோஆர்டினேட் பண்றோம்னா எல்லாரையும் தான் இன்க்ளூட் பண்றோம், எல்லாரும் தான் வந்து சப்போர்ட் பண்ணினா. அது கூட விசிபிளா இல்லாம இருக்கலாம் வெளியில, நீ போக அது நீங்க மோர் பார்த்துக்கொள்வீங்க யார் யார் கூட இன்வால்வ் பண்ணினோம்னு. இது வந்து டோட்டலி தமிழ் என்ற ஒரு கேட்டகரிக்குள்ள வர்ற எல்லாருமே இதுக்கு செய்யவும் செய்யணும். தமிழாக்கள் இப்ப நாங்களும் ஐ திங்க் நான் இந்த பாட்காஸ்ட் பார்த்தது 2-3 வரை நாங்களே தமிழாக்கள்னு சொல்லியிருப்போம். பட் அதை நிறைய பேர் வந்து ஒரு கேலிக்குரிய விஷயமா சொன்ன, என்ன தமிழாக்கள்னு கூப்பிடுறீங்க, நான் தமிழாலே இல்லையே நீ சொல்லல. அது வந்து என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க தமிழ் தானே, அப்ப நாங்க தமிழாக்கள் சொல்லணும் இல்லையா, பீப்புள் என்று சொல்றது ஆக்கள் ரைட். அப்ப அதனாலதான் இந்த தமிழாக்கள். அதே மாதிரி ஷர்மிளா சொன்ன மாதிரி நான் இது வந்து ஒரு மத வேற்றுமை இல்லையா, நிற வேற்றுமை இல்லை. ஆக வந்து இது வந்து ஒரு தமிழுக்காக மட்டுமே ஒரு 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 கட்டமைப்புக்குள்ளதான் இது வந்து போறோம். எத்தனை கொள்கைகள் வேணுமென்றாலும் இருக்கலாம், எங்க நீங்க ஃபாலோ பண்றதாம் இருக்கலாம், ஆனா அது எந்த தமிழ் நிறைய விஷயங்கள் வந்து நடக்கல. ஜென்ரலா ஒரு ஒப்பீனியன் இருக்கு தெரியுமா, அந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்க அது ஒரு பல குழுக்களாக பிரிந்து போகும், ரைட் இல்லையா? அப்ப சொல்றது இது தமிழாக்கள் வேற என்னத்தை எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லி நாங்களே சொல்லியிருக்கிறோம் இல்லையா. தமிழாக்கள்னு சொன்னா அது ஒரு விஷயத்த நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்களா, அதுக்குள்ள நிறைய குழப்பங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் சொல்யூஷன் வந்து பிரிந்து போறது இல்லையா. நீங்க அந்த சொல்யூஷனை தேடுங்க, கொஸ்டின்ஸ் கேளுங்க, அதுக்குள்ள மேபி ஒர்க் அவுட் பண்ணுங்க, உங்களோட ஒப்பீனியனை கொடுங்க. ஆனா அட் எண்ட் ஆஃப் த டே அந்த ஒரு விஷயத்தை வந்து இப்ப ராமருக்கு அணில் ஹெல்ப் பண்ண மாதிரி ஒரு பாலமா கட்டுறதுக்காக வந்து ஒரு சின்ன உதவியா கூட இருக்கலாம் இல்லையா. இப்ப சொன்ன மாதிரி 10,000 தான் நீங்க கொடுக்கணும் வேண்டிய, உங்களால முடிந்த ஒரு தனிப்பட்ட ரீதியாக ஒரு தமிழராக உங்களால முடிந்த உதவியை நீங்க இதுக்கு செய்யுங்க. அதுல பயோபிரிக் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதெல்லாம் $1,000 தான். அப்ப நீங்க 10 மாதத்துக்கு ஸ்பிளிட் பண்ணி வைக்கணும். அது அப்ப நீங்க ஒரு மாதத்துல ஒரு $100 கொடுக்கறது இட்ஸ் நாட் வெரி ஹார்ட். நீங்க மற்றது எனக்கு இப்ப நீங்க சொல்லதான் ஞாபகம் வருது, நாங்களாம் ஊர்ல எல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்களோட அம்மம்மா வந்து எங்களோட அதே வில்லேஜில் ஒரு கோயில் கட்டினாங்க, சரியா. அப்போ அந்த நேரத்தில் அவன் எனக்கு அதை படிப்பிக்கிறதுக்காண்டி செஞ்சாவா அல்லது ஒரு நல்ல ஒரு இதை வளர்க்கணும் பண்ணதுக்காண்டி செய்தாவே, அம்மம்மா சொன்னா ஒரு பிகி பேங்க் எடுத்து வந்துட்டு இதில் வந்து நீ டெய்லி காசு போட்டோன்னா உன்னோட மணியை வந்து நாங்கள் இந்த கோயிலில் கொண்டு போய் கண்ட்ரிபியூட் பண்ணுவோம். அது மாதிரி நானே யோசிக்கிறேன். இப்போ எங்களுக்கு இங்கே எல்லா சின்ன சின்ன கிட்ஸும் இருக்கேக்க ஒரு பேரண்ட் வந்து நீங்கள் ஒரு ஈவன் $10,000 2 இயர்ஸுக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு $15 தான் வருது. அல்லது நீங்கள் இப்போ $1,000 கொடுக்க போறீங்கன்டா நாங்கள் காஃபிக்கோ எல்லாத்துக்குமே ஸ்பெண்ட் பண்ணுறோம், ரைட். அப்போ அந்த சின்ன பிள்ளைக்கே ஒரு டீச் பண்ணலாம் அந்த மணி மேனேஜ்மெண்ட், நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் கம்யூனிட்டிக்கு செய்யணும், அந்த மாதிரி ஒரு குட் திங்ஸ் எதுக்கு ஒரு பிள்ளைகிட்டே ஒரு பிகி பேங்கை கொடுத்து சொல்லலாம், நீங்கள் எவ்வளோ நாளும் இதில் ஒரு $5 போட்டு வாண்டா, இன்னொரு 1 year 2 yearsக்கு அந்த பிள்ளையும் ஹாப்பியாக இதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு பெருமைக்குரிய விஷயம், ஒரு நல்ல விஷயம். அதோட நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு குட் வேல்யூஸையும் டீச் பண்ணுறோம், ரைட். இப்படி எத்தனையோ வேஸ் இருக்கு நாங்கள் கொடுக்கணும் யோசிச்சா கொடுக்கறதுக்கு. எத்தனையோ வேஸ்ல இப்ப நீங்க காலம் எழுப்பினோம்டா நாங்க எல்லாருமே காலமே இருக்க இன்ஸ்டாகிராம தட்டுவோம், ஒரு ரீல்ஸ்னால பார்ப்போம், டிக்டாக்ல, ரைட். நல்லா படுக்க முன்ன போய் பார்ப்போம். இப்ப எல்லாம் நான் என்ன செய்யறேன்டா, ஓகே எங்களுக்கு பர்சனல் ஹாப்பினஸ் வேணும் தான், இல்லைன்னு இல்லை. எந்த நாளும் இப்போ நிறைய போஸ்ட் வருது, இந்த தமிழ் கம்யூனிட்டி சென்டரை வச்சு நிறைய போஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் எடுக்கிறாங்க, சில நெகட்டிவிட்டி இல்லாமல் நல்ல பாசிட்டிவான இது இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு சில பேர் வாலண்டியராக செய்யணும். அதுலேயும் நான் டைம் எடுத்து தட்டி பார்க்குறேன், ஏன்னா பிகாஸ் அவை ஒரு டைம் எடுத்து ஃபோட்டோ எடுத்து ஒரு நல்ல விஷயத்துக்கான செய்ய ஒரு குவிக் வியூ, அது கணக்கு ஒரு 2-3 மினிட்ஸும் வராது, ரைட். இப்போ நீங்களாம் பாருங்க, இதில் வந்து இந்த ஒரு இவெண்ட்டை இது இப்படி ஒரு விஷயத்தை செய்ய நாங்க அதை பார்த்து சப்போர்ட் பண்றதுல எல்லாமே எல்லா பிளாட்ஃபார்மையும் நாங்க யூஸ் பண்ணி ஒரு நல்ல விஷயத்தை ப்ரொமோட் பண்ணணும். அது நிறைய மீடியாஸ் செய்யலாம், ரைட். அப்ப நான் இப்ப அது இதுன்றது இப்ப நீங்க எழும்பி ஒருத்தர்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல உங்களுக்கு இப்ப உங்களோட அம்மாட ரிலேட்டிவ், அப்பாட ரிலேட்டிவ், அல்லது உங்களோட ஹஸ்பண்டோ லைக் எனி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ், ஸ்கூல் கம்யூனிட்டி, அந்த வாட்ஸ்அப் குரூப் இந்த வாட்ஸ்அப் குரூப் ஒரு 300 பேரோட கண்டாக்டாவது உங்கள்கிட்ட இருக்கும்.
அப்ப அந்த 300 பேருக்கு நீங்க ஒரு கொஞ்ச நேரம் எடுத்து உங்களோட லைஃப்ல ஒரே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ காப்பி பேஸ்ட் தான். அவங்க மேபி உங்களை அப்செட் ஆகலாம், அதுக்கப்புறம் உங்களை பிளாக் பண்ணலாம். ஆனாலும் you don't have to feel bad about it, and you did something good in the day, right? So அப்ப நீங்க அதை எடுத்து நான் இப்பதான் சரி, இப்ப கொஞ்ச நாளா இந்த வேலை எனக்கு தெரிஞ்சாக்கிட்ட கேட்டா தெரியும். சில ரிப்பீட்டட் மெசேஜா இருக்கும், இல்லாட்டி ஏதாவது ஒன்று எல்லாருக்கும் அடிச்சு விடுறது கணக்கு. கன்சிஸ்டண்டா நீங்க ஒரு விஷயத்த நீங்க அப்ரோச் பண்ணிக்கலாம், ஏதோ ஒரு சின்ன சேஞ்சாவது வரும், ரைட்? ஐ திங்க் முந்தி நடந்த விடயங்களாலையும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸாலையும் வந்து சில விஷயங்களை நம்புறதுக்கு டைம் எடுக்கும் இல்லையா? இது உண்மையாவே நடக்க போதா, இதுக்கு பின்னால யார் இருக்கணும், இது யார் எடுத்துக்கொண்டு ஓட போயினம், அப்படியான நிறைய கேள்விகள் வந்து எங்களுக்கே சில பேருக்கு இருந்திருக்கு. நத்திங் ராங் வித் இட், பட் அதுக்கான ஆனா நான் நினைக்கிறேன் தப்பா இருந்தா நீங்க கரெக்ட் பண்ணுங்க. பட் ஐ திங்க் இதுதான் முதல் ப்ராஜெக்ட் வந்து இவ்வளவு ஓப்பனா நடக்குது. ஏன்னா எங்க போகுது, எங்க இருந்து காசு வருது எல்லாம் வந்து ஒரு வெப்சைட் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கணும். அதை விட நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கூட நடக்குது, அதுல போகலாம், இந்த பில்டர் சர்க்கிள் நடக்குது, வெப்சைட்ல எல்லாம் போட்டு இருக்காங்க. அதை விட நீ இப்போ ஏஜிஎம் வேற போகுது 27th of September. அப்ப அதுல எல்லாம் உங்களுக்கு ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து எல்லாம். அப்ப என்ன பிரச்சனை, உங்களுக்கு உண்மையா இன்ஃபர்மேஷன் வேணும், உங்களுக்கு டவுட் இருக்குன்னா அது பிரச்சனை இல்லை, எல்லாருக்குமே நிரம்ப டவுட்ஸ் இருக்கு. அப்படிதான் நானே போனாலும் உள்ள, ரைட்? அதை அப்படியே வச்சுக்கொண்டு நீங்க அதுலயே இருக்காம ஒரு சின்ன எஃபோர்ட் போட்டு அதை போய் அந்த அதுக்குரிய ஆக்களோட கதைச்சு அதுக்குரிய கிளாரிஃபிகேஷன் எடுத்து அதுக்கு பிறகு டிசைட் பண்ணுங்க, ஓகே நான் இதை செய்யலாமா செய்யலாம். அதை விட்டுட்டு நான் கண்ணு மூடிக்கொண்டே இருந்தோம் இது பிள்ளையாத்தான் போகுது, இது கடைசி மட்டும் நடக்காது அப்படிலாம். ஐ திங்க் அது நார்மலா வந்து எங்கட கூடவே பிறந்தன்னு சொல்லுவாங்க, ரைட்? ஒரு விஷயம் நடக்க முதல்ல இப்போ ஒரு கார் வாங்க போறோம்னு சொன்னா அது கார் வாங்குறதுக்கு முதல்ல இந்த காரை கொண்டு போய் இடிச்சா தானே நாங்க தொடங்குறோம். இந்த காரை கொண்டு இடிச்சா என்ன நடக்கும், அந்த காரை அப்பதான் பார்க்க போவோம். ஆனா நாங்க அந்த காரை ஆக்சிடென்ட் மட்டும் நொறுக்கிடுவோம் மைண்ட்ல. அப்படின்னு சொன்னா அந்த பாசிட்டிவிட்டி வராது இல்லையா? சோ உங்களுக்கு வந்து விமர்சனங்கள் இருக்கிறது வரவேற்கத்தக்கது. இப்ப கேள்விகள் கேட்டு நீங்க உங்களுக்கு அதுக்கான பதில் கிடைச்சு அதுக்கு பேருந்தும் நீங்க சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னு சொன்னா நீங்க அதுல இருந்து விலகலாம், அதுல தப்பு இல்லை. ஆனா அதை கேட்காமலே நீங்க விலகி இருக்கிறது தான் ஐ திங்க் எங்களுக்கு இது, ரைட்? இப்போ ஒரு தமிழர்களுக்குன்னு ஒரு விஷயம் நடக்கல, ஓகே இதுதான் பாப்போமே என்ன நடக்குது என்று சொல்லி அந்த ஒரு சேலஞ்சிங்கான ஒரு மைண்டோட நீங்க போனீங்கன்னு சொன்னா ஐ திங்க் எல்லாரும் சேர்ந்து ஐ திங்க் ஒவ்வொரு நாள் ஒரு $1 சேர்த்து கொண்டு வந்தாலே மேபி நீங்க ஒரு சின்ன பிள்ளைய கொண்டே சேர்க்கலாம் அந்த மணியை. நீங்கள் ஒரு பார்க் பண்ணலாம் ஒரு இடத்துல, ஓகே இவ்வளவு காசு நான் இதன்றேன் இதுக்கு தான் இந்த காசு கண்டு, ரைட்? அப்ப இது டூவபிள். உண்மையாவே நினைச்சா எல்லாராலும் செய்ய முடியும். 200,000 people ஜிடிஏல இருக்கிறாங்க, அவ்வளவு பேரும் அவைக்கு ஆல் தே நீட் இஸ் 2,500 ஃபவுண்டிங் ஃபேமிலி. அவ்வளோதான். முதல்ல எங்களுக்கு 15,000 வேணும், அதுவும் இந்த செப்டம்பருக்கு இடையில நாங்கள் அதை ரீச் பண்ண முடியாதுன்னு சொன்னால் அந்த ப்ராஜெக்ட் வந்து பிகஸ்ட் கொஸ்டின் மார்க்கில் வரும். அதுவும் கவர்மெண்ட் ஃபண்ட் வந்து பிகஸ்ட் கொஸ்டின் மார்க்கில் நீங்கள் ஃபேஸ் அவுட் பண்ணி அப்புறம் அதெல்லாம் இட்ஸ் ரியலி ஹார்ட், இம்பாசிபிள். சம்டைம் நாங்களுக்கு அந்த இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் மிஸ் பண்ணிடுவோம். ஏன்னா கவர்மெண்ட் எங்களை ட்ரஸ்ட் பண்ணி ஒரு 26.3 million தரைக்குள்ள 200,000 தமிழ் பீப்புளை ஜிடிஏக்குள்ளே வச்சுக்கொண்டு, கனடாவை இல்லை அதை விட மோர், ரைட், வச்சுக்கொண்டு எங்களால் இன்னொரு அமௌண்ட் மிச்ச பேலன்ஸ் அமௌண்ட் எடுக்க முடியாது. இந்த 15 million இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸுக்கு எடுக்க முடியாதுன்னா அது வந்து உண்மையாக எங்களுக்கே டிஸ்கிரேஸ் ஒரு தமிழ் பர்சன் தான், ரைட்? அப்படி யோசிச்சு எல்லாருமே நான் நினைக்கிறேன் கொஞ்சம் உங்களோட போங்கோ, கொஸ்டினை கேளுங்கோ, பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, திங்ஸில் என்னென்ன ஈவெண்ட் நடக்குதோ அதில் அட்டென்ட் பண்ணி பாருங்க. அண்ட் தென் பிளட்ஜ், அதுவும் இப்போ உங்கள்கிட்ட ரைடவே காசும் கேட்கல, கிவ் அஸ் அ கமிட்மெண்ட் தான் நான் வைக்கணும், ரைட்? ஸோ அப்போ இன்றைக்குள்ள உங்களால் என்ன முடியுமோ அதை பிளட்ஜ் பண்ணுங்க. எங்களுக்குள்ள அது இன்னொரு பிரச்சனையும் இருக்குது, வேற இடத்துல இருந்த ஒரு விஷயத்த செய்யக்க அதுக்கான முழு சப்போர்ட்டை கொடுப்போம், ஒரு கேள்வியும் கேட்க மாட்டோம். ஆனா எங்களுக்குள்ள ஒரு ஆள் செய்யக்கலதான் எங்களுக்கு ஒரு 1000 கேள்வி வரும். ஆனா அந்த 1000 கேள்வியும் கேட்க மாட்டோம் அந்த ஆளுட்ட. அந்த ஆளு நாங்களே கேட்டு நாங்களே பதில் சொல்லி நாங்களே டிசைட் பண்ணி அந்த ஆளை ஒதுக்கி விட்டுருவோம். அது மட்டும் இல்ல, இன்னொருத்தர் அதை பற்றி இந்த டாப்பிக்கை கொண்டாடுறாண்டாலே அதை அந்த ஆளை அடிச்சு மூடி அந்த உங்கள்கிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் அந்த ஆளை கொண்டு உடனே இறக்கி விட்டு அந்த பேக்கேஜ் எல்லாத்தையும் அவரையும் குழப்பி விட்டுறது. அது இந்த விடயத்துல எல்லா விடயத்திலயும் நடக்கிறது, ரைட்? ஸோ திருப்பி இதைத்தான் நாங்க சொல்றோம் வந்து இது வந்து நீங்க இதை ப்ரொமோஷனல்
ப்ரொமோஷனல் வீடியோவாக நீங்கள் எடுத்தாலும் சரி, ஓவே எங்கள் குரல் இதுக்குள்ள சப்போர்ட் பண்ண அப்படி அது இல்லை. இது வந்து எங்கள் குரல் வந்து இட்ஸ் அ பாட்காஸ்ட், ரைட்? நாங்கள் வந்து முதல் எபிசோட்லேயே சொன்னது வந்து நாங்கள் எல்லா விடயத்தையும் இதுக்குள்ள வந்து விவாதிப்போம், எல்லா விடயத்தையும் இதுல கதைப்போம். இதுல நீங்க சப்போர்ட்டா இருக்கிறவர்களும் கதைங்க, சப்போர்ட்டா உங்களுக்கு குவெஸ்சன்ஸ் இருந்தாலும் அதை கதைங்க. அதுக்காக வந்து இப்ப வந்து ஓய்வே வந்து இதை தமிழ் கம்யூனிட்டி சென்டருக்காக வந்து 2 கதைக்கு நம்ம இப்ப இந்த எபிசோட பார்க்க விடுவோம்னு கூட சில பேர் இருக்கலாம் இல்லையா? தமிழுக்காக இது நாங்க தமிழுக்காக இப்ப தமிழ் கம்யூனிட்டி சென்டர்ன்றதை தாண்டி வந்து இதுக்கான மூல காரணமாக இருக்கிறது என்ன, இதுக்கான எதை நோக்கி நாங்க போய்கொண்டிருக்கிறோம், இவ்வளவு காலம் ஒரு நாட்டுல இருக்கிறோம்னு சொன்னா அந்த நாட்டு எங்களுக்கு அடைக்கலம் தந்திருக்குன்னு சொன்னா அந்த நாடு எங்களுக்கு ஆக்சுவலி அதுக்கான வசதியும் செய்து தருது இல்லையா? உண்ட மொழியை நீ வளர்க்கறதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கான சப்போர்ட் நாங்க தாரோம்னு சொல்லிக்க அதையே நாங்க ட்ரை பண்ணி பார்க்க கூடாதுன்றதுதான். செய்ய முடியாத நிறைய விஷயத்தை எங்களுக்கு இங்க செய்யறதுக்கு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. முடியலன்னு கவலைப்படுற எல்லாத்தையும் இங்க கணக்கு எல்லாருமே சேர்ந்தமெண்டா செய்ய முடியும். அதுக்கு இது ஒரு பெஸ்ட் திங் இங்க இருந்து தொடங்குறதுக்கு. எங்கட தமிழ், எங்கட கலை, எங்கட கலாச்சாரத்தை வந்து ஒரு மேம்படுத்துறதுக்கு ஒரு இடம் வந்து எங்களுக்கு அமையுதுன்னு சொன்னா அதற்காக நாங்க ஒரு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போமே, அப்படி போங்க. அதுக்காக இப்ப உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்றதாலே அது ஒரு பிடிக்காத விடயமா மாற முடியாது இல்லையா? அப்படித்தான் நிறைய பேருக்கு நடக்குது நினைக்கிறேன். அதை சப்போர்ட் பண்ற ஒரு ஆளுக்கு வந்து உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கிறதால அவர் செய்ய போற எல்லா விடயமே பிழை இல்லை. ஸோ உங்களுக்கான கேள்விகளை கேளுங்க, உங்களுக்கான விளக்கங்கள் வராட்டி அதுக்கு பேர்ந்து நீங்க உங்களோட இதை செய்யுங்க. பட் இது தமிழ் கம்யூனிட்டி சென்டர்ன்றது சொல்லி எங்களுக்கானது, எங்கள் தமிழுக்காக ஒரு விஷயம் இந்த நாட்டில் புலம்பெயர்ந்த நாட்டில் நடக்கிறது ஒரு பெரிய விஷயம். அது இளம் சமுதாயத்தினர் வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னுக்கு நிக்கல, நாங்க வந்து கொஞ்சம் அவைக்கு சப்போர்ட் கொடுத்து அவை இதை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க. என்னன்னா பிகாஸ் நீங்க நிறைய சப்போர்ட்டை கொடுத்து போட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் கேட்கலாமா? யூ கேன் புட் தோஸ் இப்போ போர்ட் மெம்பர்ஸோ யாரையோ யூ கேன் புட் தம் இன் அ பொசிஷன், நீங்கள் அக்கௌண்டபிள் ஃபார் திஸ் திங் அண்டா அவே அது ஹாப்பியாக செய்வேன். ஓகே மணி வருது, நீங்கள் எங்களை ட்ரஸ்ட் வச்சுருக்கிறீங்க, நாங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை செய்ய. அப்போ நாங்கள் எதுவுமே செய்யாமல் கண்டினியூஸாக கேள்வி ஆஃப்டர் இல்லாட்டி நெகட்டிவ்ஸ் திங்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி இப்போ அதையும் பே ஆகிருக்கிற வேர்ல்டில் எல்லாம் நெகட்டிவாக எல்லாம் அடித்து போடுறதுல எங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. நாங்கள் என்ன தமிழ் ஆக்களை எண்ணம் பிரித்து ஒரு பக்கத்தால் கொண்டு போய் அந்த ஒற்றுமையை குலைச்சு இதில் தான் நடக்க போகுது. அப்போ இதே ஒரு நல்ல ஒரு காசாக எடுத்து எல்லா தமிழாக்களும் உள்ள வந்து பாஸ்ட்டை விடுங்க. பாஸ் இஸ் பாஸ். நாங்கள் லைஃப்லேயே பாஸை விட்டு மூவ் ஆன் பண்ணுறாங்க. அது மாதிரி ஹிஸ்ட்ரியோ பாஸ் அது எல்லாத்தையும் விட்டு லெட்ஸ் மூவ் ஆன் அண்ட் தென் டூ சம்திங் குட். எக்ஸாக்ட்லி. ஸோ உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம் இந்த எபிசோட்டை பார்த்தா பிறகு. உங்களுக்கான கேள்விகளை வந்து ஷர்மிளா சொன்ன மாதிரி வெப்சைட் இருக்குது இல்லையா, அந்த வெப்சைட்ல போகலாம். பட் அதுல வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து ஓப்பன் ஃபார் क्वेश्चंस. உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்தா நீங்க அவையே டைரக்டா கான்டாக்ட் பண்ணலாம். அதுலயே இருக்குது, நீங்க அதுலயே ஜாயின் பண்ணி நீங்க உங்களுக்கு என்ன வேணும்னாலும் அந்த क्वेश्चंस அதுல கேட்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, எல்லாமே ஓப்பன் அண்ட் டிரான்ஸ்பரண்டா இருக்குது. அதை நீங்க யூஸ் பண்ணி கொண்டா பெட்டர், அவ்வளவுதான். ஓகே, ஸோ உங்களுக்கான அந்த ரிசோர்ஸ் அவைலபிளாக இருக்குது, அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேளுங்க, அதற்கான பதில்கள் அவர்கள் தருவார்கள் என்று நம்பிக்கொண்டு. ஸோ இந்த எபிசோட் வந்து நாங்கள் என்னென்னு சொன்னால் தமிழ் அண்டபடியாக நாங்கள் எப்போவுமே பாட சொல்லி எங்களை சொல்கிறபடியாக நாங்கள் ஒரு பாட்டோட தான் முடிக்கணும் கட்டாயம். இதில் ஷர்மிளா உங்களுக்கு அதை வேணும்னா மூடிக்கொள்ளும், எங்களோட குரல் பிடிக்கல. இதில் எனக்கு இன்னொரு பாட்டு உண்டு, அதான் நான் இதில் பார்த்து கொண்டு வந்தேன் கதைக்கும் போது என்ன பாட்டு படிக்கலாம்ண்டு. அதில் தமிழுக்கு அமுதன்று பேர், பியூட்டிஃபுல் சாங், ரைட்? உங்களுக்கு தெரியுமா லிரிக்ஸ்? நீங்க எடுத்துட்டேன். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நீர், உயிருக்கு நீர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர்.
வெரி நைஸ். நீங்க சூப்பரா படிக்கிறீங்க. ஓ மை குட்னஸ். எங்கள் குரல்ல வாரவைக்குள்ள திறமைகளை வெளிக்கொணர்வோம். சரியா? அப்படியே கோரஸ்ல சூப்பரா இருந்தது. சூப்பரா இருந்தது. வந்து நீங்க பேக்ரவுண்ட் பாட மழைகளுக்கு பாட கூப்பிடுறதுனாலும் கூப்பிடலாம். சங்கலாவே நீங்க கூப்பிடலாம். நல்ல பாடகி தான். நல்ல குரல், நல்ல குரல். சோ எல்லாரும் வந்து இந்த எபிசோட வந்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறோம். உங்களுக்கு தேவையான சில விஷயங்கள், எல்லா விஷயத்தையும் நாங்க கவர் பண்ண முடியாது, சில விஷயங்களை உங்களுக்கு நாங்க தந்திருப்போம் நம்புறோம். உங்களுக்கு மேலும் எதுவும் கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் அதற்குரிய ஆட்கள் இருக்கணும், அவைகிட்ட வந்து நீங்க ரீச் அவுட் பண்ணி கேளுங்க, தெரிந்து கொள்ளுங்க. நாங்க இன்னொரு சந்தர்ப்பத்துல இன்னொரு எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறோம். நான் ஸ்வர்ணா, நான் லீனா. இது எங்கள் குரல். தேங்க்யூ.